வணக்கம் தமிழா. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய இந்தியன் ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, போலீஸ் எஸ்ஐ, டிஎன்பிஎஸ்சி போன்ற அனைத்து வகை போட்டித் தேர்வுகளும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு தான் பார்க்க போறோம். என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் உருவான பத்திரிகைகள் மற்றும் ஆசிரியர்கள், அதாவது செய்தித்தாள்கள் மற்றும் ஆசிரியர்கள். இந்திய விடுதலை போராட்ட காலத்துல என்னென்ன செய்தித்தாள்கள்லாம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போட்டித் தேர்வுகள்ல இந்த பத்திரிகைகள், அந்த பத்திரிகை நடத்திய ஆசிரியர் யார் அப்படிங்கிற தொடர்ந்து கேட்டுட்டே இருப்பாங்க. இது அடிக்கடி கேட்கறது தான். ஓகேங்களா? தொடர்ந்து ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்திய விடுதலை போராட்டத்தின் போது அந்த விடுதலை உணர்வை மக்களிடையே வளர்ப்பதற்காக மிக முக்கிய பங்கு வகித்தது எதுனா இந்த பத்திரிகைகள், செய்தித்தாள்கள் தான். அப்ப நான் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தேசிய தலைவர்கள் பத்திரிகையின் வாயிலாக தான் இந்திய விடுதலை உணர்வை மக்களிடம் விதைத்தனர். அப்ப அந்த பத்திரிகையுடைய பங்கு மிக முக்கிய பங்கா இருக்கிறதுனால இந்த பத்திரிகைகள் நடத்திய ஆசிரியர், இந்த பத்திரிகையை தொடங்கிய நிறுவனர் அப்படிங்கிறத கேட்கிறாங்க. பார்க்கலாம் எந்தெந்த செய்தித்தாள்கள் யார் நிறுவியிருக்காங்க, அவருடைய ஆசிரியர் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்திய விடுதலை போராட்ட காலத்துல உருவான செய்தித்தாள்கள், பத்திரிகைகள் மற்றும் ஆசிரியர் பார்க்க போறோம். முதலாவதாக பெங்கால் கெஜெட். இந்தியாவுடைய முதல் செய்தித்தாள், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் பெங்கால் கெஜெட் 1780 ஆண்டு உருவான பத்திரிகை தான் பெங்கால் கெஜெட். இந்த பெங்கால் கெஜெட் பத்திரிகையை நிறுவியவர் யாருன்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் கிக்கி. இவர் தான் பெங்கால் கெஜெட் பத்திரிகையுடைய நிறுவனர். இந்தியாவுடைய முதல் செய்தித்தாள் 1780 ஆண்டு வெளியான பெங்கால் கெஜெட். அடுத்து நியூ இந்தியா வார இதழ், இல்ல நியூ ஆசியா. நியூ இந்தியான்னு கேட்கலாம், நியூ ஆசியா, ரெண்டுமே ஒரே ஆசிரியர் தான். நியூ இந்தியா வார இதழ், நியூ ஆசியா பத்திரிகை யாருடையது பாத்தீங்கன்னா பிபின் சந்திரபால். யாரு? பிபின் சந்திரபால். அதே நியூ இந்தியால தினசரி இதழ், நியூ இந்தியா வார இதழ்னா பிபின் சந்திரபால், நியூ ஆசியானாலும் பிபின் சந்திரபால் தான். நியூ இந்தியா தினசரி பத்திரிகை யாருடையதுன்னா அன்னிபெசன்ட் அம்மையார். அன்னிபெசன்ட் அம்மையாரோட தன்னாட்சி இயக்கத்துடைய கருத்துக்களை பரப்புரை செய்வதற்காக 2 பத்திரிகைகளை தோற்றுவிக்கிறாரு. நியூ இந்தியா காமன்வெல், நியூ இந்தியா தினசரி இதழையும் காமன்வெல் என்ற பத்திரிகையும் தன்னாட்சி இயக்கத்தினுடைய அந்த கருத்துக்களை பரப்புரை செய்வதற்காக தோற்றுவித்தவர் அன்னிபெசன்ட் அம்மையார். ஓகே, அப்ப நியூ இந்தியா வார இதழ்னா பிபின் சந்திரபால், நியூ இந்தியா தினசரி இதழ்னா அன்னிபெசன்ட் அம்மையார். அடுத்த பத்திரிகை யங் இந்தியா. நியூ இந்தியா வேற, அடுத்து யங் இந்தியா, நவஜீவன், ஹரிஜன், இந்தியன் ஒப்பீனியன் எங்க எழுதப்பட்டது அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியடிகள் எழுதிய பத்திரிகை தான் இந்தியன் ஒப்பீனியன். ஓகேங்களா? அப்ப யங் இந்தியா, நவஜீவன், ஹரிஜன், இந்தியன் ஒப்பீனியன் போன்ற பத்திரிகைகள் செய்த நிறுவியது மகாத்மா காந்தியடிகள். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அல்லது எம்.கே. காந்தி அவருடைய பத்திரிகை யங் இந்தியா, நவ்ஜீவன், ஹரிஜன், இந்தியன் ஒப்பீனியன். அடுத்து நவசக்தி, தேசபக்தன். இந்த 2 பத்திரிகை யாருடையது பாத்தீங்கன்னா திருவிக்கா. நவசக்தி, தேசபக்தன் யாருடையது? திருவிக்கா. அடுத்து இண்டிபெண்டன்ட் என்ற பத்திரிகைன்னா மோதிலால் நேரு. யாரு? மோதிலால் நேரு. ஓகேங்களா? ஜவஹர்லால் நேருடைய தந்தை மோதிலால் நேரு நடத்திய பத்திரிகைனாது இண்டிபெண்டன்ட். அடுத்து நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகை யாருடையதுனா ஜவஹர்லால் நேரு. இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருடைய பத்திரிகை அது நேஷனல் ஹெரால்டு. அதே போல டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, இந்த புத்தகம் யாருடையது? ஜவஹர்லால் நேரு தான். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, த கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி, அதாவது உலக சரித்திரம், உலக வரலாற்று சுருக்கங்கள் என்ற புத்தகமும் ஜவஹர்லால் நேருடைய புத்தகம். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, த கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி. அடுத்து கேசரி மராட்டா. இந்த கேசரி பாத்தீங்கன்னா மராட்டிய மொழியில் எழுதப்பட்டது, மராட்டா ஆங்கிலம் எழுதப்பட்டது. இந்த 2 பத்திரிகை யாருடைய பாத்தீங்கன்னா பால கங்காதர திலகர். கேசரி மராட்டா, லோகமானி என்று அழைக்கப்படக்கூடிய பால கங்காதர திலகர் வெளியிட்ட பத்திரிகை கேசரி மராட்டா. அடுத்து தொழிலாளன். இந்த தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யார் பார்த்தீங்கன்னா சிங்காரவேலன். தொழிலாளன் என்ற பத்திரிகை வெளியிட்டவர் சிங்காரவேலன். மே தினம் ஏற்பாடு செய்தவர் சிங்காரவேலன். அடுத்து பார்வர்ட் யாருன்னா சி.ஆர். தாஸ். இந்தியாவுடைய தேசபந்து என்று அழைக்கப்படக்கூடிய
C.R. தாஸ், சித்தரஞ்சன் தாஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய குரு C.R. தாஸ், அவருடைய பத்திரிகை தான், செய்தித்தாள் தான் பார்வர்ட். அடுத்து சோம் பிரகாஷ். இந்த சோம் பிரகாஷ் என்ற பத்திரிகை யாருடையது அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சோம் பிரகாஷ் யாருடைய பத்திரிகை? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகேங்களா. ஆர்ஆர்பி, ஏஎல்பி அண்ட் ஆர்பிஎஃப் எஸ்ஐ, டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐக்குரிய டெஸ்ட் சீரிஸ் வந்து இப்ப தமிழ ஐஎஸ் அகாடமியில் போயிட்டு தான் இருக்கு. விருப்பம் உள்ளவங்க கீழே இருக்கிற தொலைபேசி தொடர்பு கொண்டு நீங்க இந்த டெஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்கெடியூலும் நம்ம டெலிகிராம் சேனல், யூடியூப் சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கங்க. அடுத்து வாய்ஸ் ஆஃப் இந்தியா. வாய்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் குரல். ஓகேங்களா. வாய்ஸ் ஆஃப் இந்தியா அல்லது இந்தியாவின் குரல். அடுத்து ராஸ்ட் கோப்தார். வாய்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் குரல். ராஸ்ட் கோப்தார். இந்த இரண்டு பத்திரிகை யாருடையதான்? இந்திய தேசியத்தினுடைய முதுபெரும் தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய தாதாபாய் நவ்ரோஜி, இங்கிலாந்து பார்லமெண்டத்தினுடைய முதல் இந்திய உறுப்பினர் தாதாபாய் நவ்ரோஜியுடைய செய்தித்தாள்கள் தான் வாய்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் குரலும் ராஸ்ட் கோப்தார். அடுத்து சம்பத் கௌமுதி. சம்பத் கௌமுதி மிராதுல் அக்பர். சம்பத் கௌமுதி வங்க மொழி எழுதப்பட்ட பத்திரிகை. மிராதுல் அக்பர் வந்து பாரசீக மொழியில் எழுதப்பட்ட பத்திரிகை. இந்த சம்பத் கௌமுதி என்ற வங்க மொழி பத்திரிகையையும் மிராதுல் அக்பர் என்று சொல்லக்கூடிய பாரசீக மொழி பத்திரிகையும் வெளியிட்டவர் யார் அப்படின்னா நவீன இந்தியாவுடைய விடிவெளி என்று அழைக்கப்படக்கூடிய, இந்திய சீர்திருத்த முன்னோடி என்று அழைக்கப்படக்கூடிய, இந்திய சீர் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவருமான ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராயுடைய பத்திரிகையில் தான் சம்பத் கௌமுதி, மிராதுல் அக்பர். அடுத்து தி ஹிந்து. ரொம்ப ஒரு மிக முக்கியமான பத்திரிகை. போட்டியில் அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அப்படின்னா தி ஹிந்து. தி ஹிந்து என்ற பத்திரிகை 1878 ஆண்டு வெளியான பத்திரிகை. இந்த தி ஹிந்து என்ற பத்திரிகை தோற்றுவித்து யாருன்னா மிக முக்கியமாக ஒருத்தர் சொல்றோம், ஜி சுப்பிரமணிய ஐயர். யாரு? ஜி சுப்பிரமணிய ஐயர். இவர் கூட எம் வீரராகவாச்சாரி மற்றும் அவருடைய நண்பர்கள் 4 பேர். ஹிந்தி என்ற பத்திரிகை தோற்றுவித்தது யாரு? ஜி சுப்பிரமணிய ஐயர். ஜி சுப்பிரமணிய ஐயர் மற்றும் எம் வீரராகவாச்சாரி மற்றும் அவருடைய நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து தோற்றுவித்த பத்திரிகை தான் தி ஹிந்து. ஒரு மிக முக்கியமான ஒரு தேசிய விடுதலை உடைய பத்திரிகைன்னு சொல்லலாம் ஹிந்து. அதுக்கு தொடர்ச்சியாக இன்னொரு முக்கியமான பத்திரிகை சுதேசமித்திரன். பாரதியார் கூட இந்த சுதேசமித்திரன் துணை ஆசிரியராக பணியில் இருப்பாரு. சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகை யார் தோற்றது? ஜி சுப்பிரமணிய ஐயர் தான். தி ஹிந்து, சுதேசமித்திரன் என்ற பத்தி யார் நிறுவுறாங்க? ஜி சுப்பிரமணிய ஐயர். அடுத்து பெங்காலி. பெங்காலி என்ற பத்திரிகை யாருடையதுன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி அல்லது எஸ்.என். பானர்ஜி. பெங்காலின்னு யாரு? எஸ்.என். பானர்ஜி அல்லது சுரேந்திரநாத் பானர்ஜி. அடுத்து வந்தே மாதரம். வந்தே மாதரம் அரவிந்த் கோஷ். வந்தே மாதரம் யாருடைய பத்திரிகை? அரவிந்த் கோஷ். இதெல்லாம் கேட்டுக்காங்க. அடுத்து இந்து பேட்ரியாட். இந்து பேட்ரியாட் என்ற பத்திரிகையை நிறுவியவர் கிரீஷ் சந்திர கோஷ். யாரு? கிரீஷ் சந்திர கோஷ். அடுத்து யுகந்தர். யுகந்தர் என்ற பத்திரிகையை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா பூபேந்திரநாத் தத்தா. யாரு? பூபேந்திரநாத் தத்தா மற்றும் பரிந்தர் குமார் கோஷ். பரிந்தர் குமார் கோஷ். ஓகேங்களா. இப்ப யுகந்தர் என்ற செய்தித்தாள் நிறுவியவங்க யாராரு? 2 பேரு, பூபேந்திரநாத் தத்தா மற்றும் பரிந்தர் குமார் கோஷ். அடுத்து இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம். இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அல் கிலால் அல் பலாக். இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அல் ஹிலால் அல் பலாக். இது பார்த்தீங்கன்னா இந்த அல் ஹிலால் அப்படிங்கிற பத்திரிகை நிறைய டைம் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த 3 பத்திரிகை யாருடைய பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துடைய பத்திரிகை தான் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அல் ஹிலால் அல் பலாக். அடுத்து பாலபாரதம். பாலபாரதம் என்ற பத்திரிகை யார் நிறுவுறாங்கன்னா வாவேசு ஐயர். யாரு? வாவேசு ஐயருடைய பத்திரிகை தான் பாலபாரதம். பின்னாடி பாரதியார்லாம் வேலை பார்ப்பாரு. அடுத்து தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு என்ற பத்திரிகை யாரு உருவாக்குறாங்க? வரதராஜலு நாயுடு. திராவிட நாடு என்பது வேறு. தமிழ்நாடு என்ற பத்திரிகையின் ஆசிரியர் நிறுவனர் வரதராஜலு நாயுடு. அடுத்து விவேகபானு. யாரு? விவேகபானு யாருன்னா வாவு சிதம்பரம் பிள்ளையுடைய செய்தித்தாள் தான் விவேகபானு. அடுத்ததாக இந்தியா விஜயா சக்கரவர்த்தினி. இந்தியா விஜயா சக்கரவர்த்தினி. இது இந்த 3 பத்திரிகைகளுக்கும் ஆசிரியர் நிறுவனர் யாருன்னா பாரதியார் தான். ஓகேங்களா.
இந்தியா, விஜயா, சக்கரவர்த்தினி. ஓகேங்களா. இது இல்லாம பாத்தீங்கன்னா சுதேசமித்ர துணை ஆசிரியராகவும் பணியில இருப்பாரு பாரதியார். அடுத்து புரோ இந்தியா. புரோ இந்தியா என்ற பத்திரிகையுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா செம்பகராமன். யாரு? செம்பகராமன். புரோ இந்தியா யாரு? செம்பகராமன். அடுத்து சூரியோதயம். இந்த சூரியோதயம் அப்படிங்கிற பத்திரிகை யார் வந்து நிறுவனாங்கன்னா சுப்பிரமணிய பாரதியாரும் நீலகண்ட பிரம்மச்சாரியும். நீலகண்ட பிரம்மச்சாரி பாரதியார் தான் சூரியோதயம் பத்திரிகை. அடுத்து மிக முக்கியமான பத்திரிகையான ஞானபானு, பிரபஞ்சமித்திரன், இந்திய தேசாந்திரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான பத்திரிகை. தொடர்ந்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஞானபானு, பிரபஞ்சமித்திரன், இந்திய தேசாந்திரி இந்த 3 செய்தித்தாள்களை நிறுவியவர் சுப்பிரமணிய சிவா. யாரு? சுப்பிரமணிய சிவாவுடைய பத்திரிகைகள் தான் ஞானபானு, பிரபஞ்சமித்திரன், இந்திய தேசாந்திரி. அடுத்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பெரியார் ஈவே ராமசாமி, தந்தை பெரியார் அவருடைய பத்திரிகைகள் தொடர்ந்து நம்ம கேட்கிறாங்க. பாத்தீங்கன்னா மொத்தம் குடியரசு, ரிவோல்ட். ரிவோல்ட் என்பது ஆங்கில பத்திரிகை. அடுத்து புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. குடியரசு சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் தான் குடியரசு. அடுத்து ரிவோல்ட் ஆங்கில பத்திரிகை. புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. குடியரசு 1925ஆம் ஆண்டு வெளியானது. ரிவோல்ட் 1928ஆம் ஆண்டு. புரட்சி 1933, பகுத்தறிவு 1934ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகை. விடுதலை 1935ஆம் ஆண்டு வெளியானது. சில சமயங்கள் இந்த பத்திரிகை எந்த ஆண்டு வெளியாகும் கேட்பாங்க. இந்த 5 பத்திரிகைகளும் தந்தை பெரியாருடைய பத்திரிகைகள் தான். அடுத்து திராவிட நாடு. தமிழ்நாடு என்பது வரதராஜன் நாயுடு. திராவிட நாடு யாருடைய பத்திரிகை? பேரறிஞர் அண்ணாவுடைய பத்திரிகை தான் திராவிட நாடு. அடுத்ததாக தத்துவ போதினி. தத்துவ போதினி, இந்தியன் மிரர். தத்துவ போதினி, இந்தியன் மிரர் யாருடைய பத்திரிகைனா தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர். தத்துவபோதி இயக்கம் அப்படிங்கிறனால யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர் தான். தத்துவபோதி பத்திரிகைனாலும் தேவேந்திரநாத் தாகூர் தான். அடுத்து ஜனசக்தி. இந்த ஜனசக்தி என்ற பத்திரிகை யாருடையதுன்னா ஜீவானந்தம். ஜனசக்தி யாருடைய? ஜீவானந்தம். அடுத்து லீடர். லீடர் இந்துஸ்தான். லீடர் இந்துஸ்தான் என்ற பத்திரிகை யாருடையது அப்படின்னா மதன் மோகன் மாளவியாரு. மதன் மோகன் மாளவியா. அடுத்து அமிர்த பஜார் பத்திரிகா. அமிர்த பஜார் பத்திரிகா இது யாருடைய பத்திரிகை? சிசிர் குமார் கோஷ் மற்றும் மோதிலால் கோஷ். அமிர்த பஜார் பத்திரிகை யார் நிறுவுறாங்க? சிசிர் குமார் கோஷ் மற்றும் மோதிலால் கோஷ். அடுத்து ஹம்ரட். ஹம்ரட் அப்படின்னா தோழர். ஹம்ரட் என்ற பத்திரிகை யார் நிறுவுறாங்க? மௌலானா முகமது அலி. மௌலானா முகமது அலி. ஹம்ரட். அடுத்து இந்துஸ்தான் டைம்ஸ். இந்துஸ்தான் டைம்ஸ் யாருன்னா KM பணிக்கர். இந்துஸ்தான் டைம்ஸ் என்ற பத்திரிகை யாருடையது? KM பணிக்கர். அடுத்ததாக மெட்ராஸ் கூரியர். இந்த மெட்ராஸ் கூரியர் என்ற பத்திரிகை யார் தோற்றுவிக்கிறாங்க? ரிச்சர்ட் ஜான்சன். யாரு? ரிச்சர்ட் ஜான்சன். அடுத்து சுதாரக். சுதாரக் யாரு? இந்திய பணியாளர் சங்கத்தை நிறுவிய கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியினுடைய அரசியல் குருவான கோபாலகிருஷ்ண கோகலுடைய பத்திரிகை தான் சுதாரக். அடுத்து பாம்பே கிரானிக்கல். பாம்பே கிரானிக்கல் வந்து பாத்தீங்கன்னா பெரோஷா மேத்தா. பாம்பே கிரானிக்கல் பெரோஷா மேத்தா. அடுத்து உத்போதனா. உத்போதனா யாருடையது பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்த். சுவாமி விவேகானந்தருடைய பத்திரிகை தான் உத்போதனா. அடுத்து பஞ்சாபி. பஞ்சாபி யாருடைய பத்திரிகைனா லாலா லஜபதி ராய். பஞ்சாப் சிங்கம், செரிய பஞ்சாபி, பஞ்சாப் கேசரி அழைக்கப்படக்கூடிய லாலா லஜபதி ராய் நடத்திய பத்திரிகை தான் பஞ்சாப். அடுத்து நீதி கட்சியுடைய பத்திரிகை பாத்தீங்கன்னா மொத்தம் 3 பத்திரிகை நடத்துறாங்க. தமிழ் மொழியில திராவிடன், தமிழ்ல திராவிடன், தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா, ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல சஸ்டிஸ். நீதி கட்சியை பத்திரிகை மொத்தம் 3. தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா, ஆங்கிலத்துல சஸ்டிஸ். அடுத்து டாக்டர் BR அம்பேத்கர் அவருடைய பத்திரிகை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பத்திரிகை மூக் நாயக் ஜனதா. மூக் நாயக் என்பது மிக மிக முக்கியமான பத்திரிகை. மூக் நாயக் என்ற பத்திரிகை நடத்தியவர், ஜனதா பத்திரிகை நடத்தியாரு BR அம்பேத்கர். அடுத்ததாக அட்வொகேட். அட்வொகேட் என்ற பத்திரிகை நடத்தியவர் யாரு அப்படின்னா ஜி வர்மா. அட்வொகேட் என்ற பத்திரிகை நடத்தியாரு ஜி வர்மா. அதே போல தக்ஷிப் உல் அக்லாக். தக்ஷிப் உல் அக்லாக் என்ற பத்திரிகை நடத்தியவர் சார் சையது அகமது கான். அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்த சார் சையத் அகமது கானுடைய பத்திரிகை தான் தக்ஷிப் உல் அக்லாக். அடுத்து இறுதியாக தி ஸ்டேட்ஸ்மேன். தி ஸ்டேட்ஸ்மேன் என்ற பத்திரிகை நடத்திவார்னா ராபர்ட் நைட். ஓகேங்களா. 2024 RRB ALP CPT 1 டெஸ்ட் சீரியஸ் வந்து போயிட்டு இருக்கு. இது மோக் CPT-ஆவும் நீங்க ஆன்லைன்லயும் ட்ரை பண்ணிக்கலாம், PDF-ஆவும் நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா. இந்த மொத்தம் 30 மாடல் டெஸ்ட் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே சிலபஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டாகவும் இருக்கும். நீங்க
டைம் வச்சு டைமை மேனேஜ் பண்ணி எவ்வளோ கொஸ்டின் அடிக்கிறீங்க, எவ்வளோ நேரத்தில் அப்படிங்கிறது பிளான் பண்ணி வச்சா உங்கள் சிபிடிக்கு ஒரு மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். அது பிடிஎஃப் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? விருப்பம் உள்ளவங்க வீட்டில் இருந்தபடி இந்த தேர்வை பயிற்சி செய்து அதிக மதிப்பெண்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் அப்ளிகேஷன் இருக்கு. அது கூகுள் பிளே இன்ஸ்டால் பண்ணுங்க. அதில் என்ன பண்ணிக்கிறீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான். வேகமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா இதோடைய ஆஃபர் பிரைஸ்லாம் கம்மியாக தான் வச்சிருக்கோம். வேகமாக வாங்கிக்கலாம். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.